லைகா புரொடக்ஷன்ஸோட பிரம்மாண்ட தயாரிப்புல கிளாசிக் இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்துல இசை புயல் ஏஆர் ரகுமான் இசையில லாஸ்ட் இயர் செப்டம்பர் மாதம் வெளியாகி வசூல வாரி குவிச்ச வரலாற்று திரைப்படம் பொன்னியின் செல்வன். இந்த படத்தோட பார்ட் 1 தான் போன வருஷம் ரிலீஸ் ஆகியிருந்தது. அண்ட் சுமார் 500 கோடிக்கும் மேல வசூல வாரி குவிச்சது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த வருஷம், அதாவது வரப்போற 28ஆம் தேதி பொன்னியின் செல்வன் படத்தோட பார்ட் 2 உலகமெங்கும் வெளியாக இருக்கிற நிலையில இதுல நடிச்ச சில முக்கிய நடிகர்களோட சம்பளம் இவ்வளவுதானா அப்படின்னு யோசிக்க வச்சிருக்கு. அண்ட் அந்த தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த படத்துல நடிகர் பிரபு அவர்கள் அனிருத்த பிரம்மராயர் அப்படிங்கிற ரோல்ல நடிச்சிருப்பாரு. இதுல இவர் நடிக்கிறதுக்கு 1,50,00,000 கொடுத்திருக்காங்க. நடிகர் பிரகாஷ் ராஜ் சுந்தர சோழர் ரோலை ஏற்று நடிச்சிருப்பாங்க. ஒரு முக்கியமான ரோல் இது. அண்ட் இதுல நடிக்கிறதுக்கு 1,50,00,000 ரூபாயை சம்பளமா கொடுத்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஆழ்வார்க்கடியான் நம்பியா வாழ்ந்திருப்பாரு கைதேர்ந்த நடிகர் ஜெயராம் அவர்கள். இவர் படம் முழுக்க பயணிச்சாலும் இவருக்கு 1 கோடி ரூபாய் மட்டுமே சம்பளமா கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் பூங்குழலி அப்படிங்கிற ரோல் பொன்னியின் செல்வன்ல வரும் கற்பனை கதாபாத்திரம் என்றாலும் இந்த ரோலை ஏற்று நடிச்ச ஐஸ்வர்யா லட்சுமிக்கு 1,50,00,000 ரூபாயை பணமா கொடுத்திருக்காங்க. ஒரு மாடலும் நடிகையுமான ஷோபிதா வானதி ஒரு முக்கியமான ரோல்ல நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல அவங்க நடிக்கிறதுக்காக அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் சம்பளமா கொடுத்திருக்காங்க. அண்ட் இப்போ பொன்னியின் செல்வன் படத்தோட பார்ட் 2 வெளியாக இருக்க நிலையில அதோட ப்ரமோஷன்ஸ் படுஜோரா போயிட்டே இருக்கு. அண்ட் கண்டிப்பா இந்த படம், அதாவது பொன்னியின் செல்வன் பார்ட் 2 எந்த மாதிரியான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பிரேக் பண்ண போகுது அப்படின்னு 28ஆம் தேதிக்கு மேல நமக்கு தெரிய வரும்.